கர்த்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்டீரின் ஏசையா ஏத்தனையா துரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னித்தீ ரத்தம் சிந்த வைத்தனே அத்தனையும் என் பாவமல்லோ காத்தனேயோ அன்பு கீழா நீக்கம் செய்வே சேவையே ரத்தம் சிந்த வைத்தனே அத்தனையும் நீ பாவமல்லோ காத்தனேயோ அன்பு கீழா நீத்தம் செய்வே சேவையே. ஏப்ரல் 6. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 வரை. தியானத்திற்கான தலைப்பு இச்சையும் பாவமும். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:15. இது பாவம், இதை நான் செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லை என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பாவ சோதனைக்குள் லகுவாகவே நாம் அகப்பட்டு விடுகிறோம். பின்னர் வெளியே சொல்லவும் முடியாமல், செய்த தவறை சரி செய்யவும் முடியாமல் பரிதவித்து நிற்கிறோம். இது ஏன்? காய்ச்சல் வந்தால் நாமே வைத்தியராகி பாராசிட்டமால் மாத்திரையை உட்கொண்டு சரி செய்ய பார்க்கிறோம். ஆனால் சில நாட்களுக்குள் திரும்பவுமாக காய்ச்சல் வந்து விடுகிறது. ஏன்? காய்ச்சல் ஏற்பட காரணமாயிருப்பது எது என்பதை அறிந்து அதை சரி செய்யாவிட்டால் இப்படித்தான் ஆகும். இதற்கு மருத்துவர் மிகவும் அவசியம். ஆம், இதற்கும் ஒரு ஆரம்பம் மறைந்திருக்க தான் செய்கிறது. அது மறைந்திருந்து விளைவுகளை வெளிக்காட்டுகிறது. வெளியே தெரிகிறவற்றை சரி செய்தாலும் அதன் ஆணிவேர் நீக்கப்படும் வரையும் அதற்கு முடிவே இருக்காது. நாம் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தின் பிடியில் சிக்குகிறோம் என்றால் நமக்குள் இன்னமும் பாவத்தின் ஆணிவேர் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பாவத்திற்கான ஆணிவேர் இன்னது என்று யாக்கோபு தெளிவுபடுத்தியுள்ளார். அதுதான் இச்சை. நமக்கு தேவைகள் உண்டு, அது இயல்பு, அது சந்திக்கப்பட வேண்டியது. ஆனால் தேவைக்கும் மிஞ்சி அது ஆசையாக மாற இடம் உண்டு. இந்த இடத்தில் அந்த ஆசையை கட்டுப்படுத்தாவிட்டால் அது இச்சையாக மாறாது என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. தாவீது குளிக்கும் பெண்ணை பார்த்ததுடன் விட்டிருந்தால் நன்றாயிருந்திருக்கும். சரி, ஆசைப்பட்டு விசாரித்த போது அவள் இன்னொருவனின் மனைவி என்று தெரிந்து கொண்ட பின்னரும் அவளை அடைவதற்காக கொலையும் செய்ய துணிந்தாரே. இங்கே இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்திற்குள் தாவீதை அடைத்து போட்டது. இதனால் ஏற்பட்ட விளைவுகள் எவை என்பதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இன்று நமக்குள் இருப்பது தேவையா, ஆசையா? இல்லை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற இச்சையா? தேவைகளை நிச்சயம் கர்த்தர் சந்திப்பார். ஆனால் நமக்குள் இருப்பது ஆசை என்றால் திருப்தியுள்ள மனம் இல்லை என்பதே அர்த்தம். ஆசை இச்சையாகி அது கர்ப்பம் தரித்து பாவத்திற்குள் நம்மை அடைத்து போடுவதற்கு முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் நம்மை முற்றிலும் தருவோமாக. அப்பொழுது அவர் நம்மை உணர்த்தி காப்பாற்றி தூய்மைப்படுத்துவார். இச்சையை உண்டாக்கும் பாவ சோதனையை ஜெயித்த ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா? அதை சற்று சிந்திப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நான் செய்யும் காரியங்களில் எது சரி எது பிழை என்பதை உணர்ந்து சரியானதை செய்யும்படியாக எனது உள்ளுணர்வு எப்போதும் பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்திருக்க கிருபை தாரும். ஆமேன்.